மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கேட்கும் விதமாக தாவேகா சார்பில் இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் இணையதளத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் வகையில் தற்போது இணையதளத்தை தொடங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தாவேகா தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களும் தங்களின் பரிந்துரைகளை தெரிவிக்கும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டு பெறுவதற்கென்று தமிழக வெற்றி கழகம் இணையதளத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. அதில் என்னென்ன விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜபஸ்டின். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக, திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பதற்கான பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக சார்பில் ஏற்கனவே 10 அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளாக. இது ஒரு புறம் இருக்க, திமுக சார்பில் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான ஒரு தேர்தல் அந்த வாக்குறுதி தயாரிப்பு அந்த குழுவானது அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் நேரடியாக மாவட்டம் தோறும் பகுதி தோறும் சென்று கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதற்கென்று பிரத்யேக ஒரு இணையதளம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இணையதளத்தை பொறுத்தவரையில அதில் ஒரு இயக்கமாகவே மாற்றி இருக்கிறார்கள். தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில நம் காலம் வருகிறது, வளமான தமிழகம், நலமான மக்கள், பாதுகாப்பான எதிர்காலம் என்ற பயணத்தில் பங்கேற்போம் என்கிற அடிப்படையில் உங்களுடைய பரிந்துரைகளை பகிருங்கள் என்று அந்த வெப்சைட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெற்றி தமிழ்நாடு என்று இந்த இயக்கத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கான இந்த பரிந்துரை செயலியில இணையதளத்துல வெற்றி தமிழ்நாடு என்கிற அந்த இயக்கமாக இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் முதல் நம்ம பரிந்துரை அளிப்பவர் கட்டாயமாக அவருடைய பெயரை பதிவிட வேண்டும், பிறந்த தேதி ஆண்டை பதிவிட வேண்டும், பாலினம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும், மொபைல் எண், இமெயில் ஐடி மற்றும் சட்டமன்ற தொகுதி, இந்த 6 விஷயங்களையும் உள்ளீடு செய்து பதிவு செய்த பின்னர் தங்களுடைய பரிந்துரைகளை ஆங்கிலத்திலோ தமிழிலோ பதிவிடுவதற்கான ஏற்பாடுகள் அதில் ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து ஏதேனும் ஆவணங்களோ இல்லை புகைப்படங்களோ பரிந்துரைக்கு ஏற்ப ஏதேனும் ஆவணங்கள், புகைப்படங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இல்லை சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று பிரத்யேகமாக வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு 8 MB வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆவணங்களை இதில் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வசதி என்பது இணையதளத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. மொபைல் செயலிகளும் இதே போன்று சுருக்கமாக இந்த சொன்ன அனைத்து தகவல்களையும் உள்ளீடு செய்து தங்களுடைய பரிந்துரைகளை பொதுமக்கள் வழங்கலாம் என்று 2 மொபைல் போன்லயும் சரி இணையதளத்திலும் சரி ஒரு எளிமையான முறையில தங்களுடைய பக்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதே போல அந்த பக்கத்துல மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், திருநங்கை, திருநம்பிகள், அதே போன்று மருத்துவர்கள், மாணவர்கள், விவசாயிகள், இளம் பெண்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கும் ஒரு விஷயமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த வெற்றி தமிழ்நாடு பொறுத்தவரையில அனைத்து அந்த நாம் குறிப்பிட்ட அந்த புகைப்படங்கள் அனைத்துமே AI தொழில்நுட்பத்துடன் தயார் செய்யப்பட்டு அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இணையதளத்தில் தாவேகா தலைவர் விஜயும் தன்னுடைய விஷயங்களை கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதாவது மக்கள் எழுச்சிக்கு முன்னுதாரணமான மாநிலம் தமிழ்நாடு என்றும் மீண்டும் ஒரு வாகை சூடும் வெற்றி வரலாற்றை தமிழ் நிலத்தில் காண தயாராகி வருகிறோம். தன்னலமற்ற எண்ணம், தடமாறாத லட்சியம், புரட்சிகர பாதை, புத்தெழுச்சியான பயணம் இவைகள் இருந்தால் நாளை நமக்கானதே. இது நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. எனவே உங்களுடைய பரிந்துரைகளை வெற்றி தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் சேர்ந்து வழங்க வேண்டும் எனவும் அதில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.